நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்தியா இந்த விவகாரத்தில் அணிசேரா நாடாக இல்லை, இந்தியா நடுநிலையாக செயல்படும் திட்டத்தில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்தியா நடுநிலை பக்கம் இல்லை, ஆனால் அமைதியின் பக்கம் இருக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார். அதை பாராட்டுகிறோம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் நேற்று முன்தினம் தொலைபேசியில் உரையாடினர். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க இருவரும் ஒப்புக்கொண்டனர். இந்த போன் கால் சிறப்பாக இருந்தது. நீண்ட நேரம் பேசினோம், பயனுள்ளதாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போன் கால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் இருவரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் புதினும் டிரம்பும் ஒப்புக்கொண்டதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இருவரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பேசியது இதில் முக்கிய திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர், AI தொழில்நுட்பம், மத்திய கிழக்கில் நடக்கும் பிரச்சனைகள் என்று பல விஷயங்கள் பற்றி இதில் பேசியுள்ளனர். இரண்டு தரப்பும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இரண்டு தரப்பும் இந்த போன் காலில் ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார். அதை பாராட்டுகிறோம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்தியா இந்த விவகாரத்தில் அணிசேரா நாடாக இல்லை, இந்தியா நடுநிலையாக செயல்படும் திட்டத்தில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா நடுநிலை பக்கம் இல்லை, ஆனால் அமைதியின் பக்கம் இருக்கிறது. போரை நிறுத்துவதில் இந்தியா தீவிரமாக உள்ளது. இரண்டு நாடுகளும் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் என்று டொனால்டு டிரம்பிடம் தெரிவித்திருக்கிறார் மோடி. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பிரதமர் மோடி ஆண்ட்ரூஸ் தளத்தில் வந்திறங்கிய போது புலம்பெயர் இந்தியர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார் பிரதமர் மோடி. சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்தது. பிரதமர் மோடி அமெரிக்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக்கேல் வால்ஸ், டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் டோஜ் தலைவர் எலான் மஸ்க், விவேக் ராமசாமி ஆகியோரோடு சந்திப்பு நடத்தினார். முன்னதாக பிரதமர் மோடி அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபார்டை சந்தித்து 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பற்றிய அம்சங்கள் குறித்தும் விவாதித்திருக்கிறார். Pleasure to extend to you the same hospitality that you showed Melania and my. पूरे इकोसिस्टम पर हमने बात करना चाहिए That will deepen every aspect of our partnership and our friendship. To extradite Tahabur Rana to. I can't understand a word he's saying. May I, sir?